கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்பொழுது நாம் நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார் என்கிறதான வார்த்தைகளை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். அதுல இதுவரைக்கும் கர்த்தர் நல்லவை 27 வசனம் வரைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை நாம் வாசித்து தேவ செய்தியாக அறிந்து வருகிறோம். அந்த வரிசையிலே இப்போது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 31 அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுவது, ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஜாக்கிரதையாக இருப்பேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்போ ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவர் எதை குறித்து, எந்தெந்த காரியத்தை குறித்து, எதற்காக அவர் ஜாக்கிரதையா இருக்கிறார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஜாக்கிரதையா இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல அவர் ஜாக்கிரதையா இருக்கிறவராய் மாற வேண்டிய அளவுக்கு உலகத்தின் நிலைமை மாறி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சொல்கிறோம், ஆண்டவரே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொன்னா இந்த உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப ஜாக்கிரதையா இருப்பேன் என்கிற அந்த வார்த்தை எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11 அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 11:9. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கெதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலையும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருந்தேன், இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். ஆம், இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 28வது வசனத்துல ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று சொல்லுவது எதை குறிக்கிறதா இருக்கிறது? இந்த 2 கொரிந்தியர் 11:9 சொல்லுகிறது, எவ்விதத்திலையும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன். அப்படியானால் இந்த வசனம் 100 மடங்குல 1000 மடங்கு உண்மை. ஏன்னாக்கா ஒரு காலத்துல தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரும் ஆண்டோருடைய வார்த்தைகளும் பாரமாகத்தான் இருந்தது. நீ சொல்கிறோம், கர்த்தர் நல்லவே, மாமிசம் கேட்க கூடாது, தண்ணிக்காக அழக்கூடாது, கர்த்தர் நல்லவர், யாரையும் குற்றஞ்சாட்டக்கூடாது, பழிக்கு பழி வாங்கப்படும், கண்ணுக்கு கண், வாய்க்கு வாய், சொல்கிற பல்லுக்கு பல் என்று சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு நிறைய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டு, கட்டளைகள் கொடுக்கப்பட்டு, சத்தியங்கள் கொடுக்கப்பட்டு, உபதேசங்கள் கொடுக்கப்பட்டு, இப்படிதான் பலி செலுத்தணும், இப்படிதான் ஆடடிக்கணும், இப்படிதான் புறா அடிக்கணும் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆராதனை என்றால் என்ன, ஆசரிப்பு என்றால் என்ன, தொழுது கொள்ளுதல் என்றால் என்ன, ஜெபிப்பது என்றால் என்ன, எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து அவர்களும் அந்த ஆசாரியர்களும் அதை செய்து அதுக்கப்புறம் ஜனங்களையும் செய்ய வைத்து, இப்படி தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் கர்த்தருடைய சிந்தனை, கர்த்தருடைய எண்ணம், கர்த்தருடைய நோக்கம் அவர் சொன்னபடி செய்து
இதெல்லாம் பார்த்தா ஒரு காலத்துல கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தைகளுமே ஜனங்களுக்கு பாரமாய் இருந்தது. அதைத்தான் எரேமியா 31 28 வசனத்திலே ஆண்டவர் ரொம்ப தெளிவா வெளிப்படையா அவரே சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், நான் எப்படி ஜாக்கிரதையா இருந்தேனோ அதே போல இனி ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஜாக்கிரதையா இருப்பேன் என்பது ஆதி காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய பாடங்களும் நிறைய பிரமாணங்களும் நிறைய ஆலோசனைகளும் கொடுக்கப்பட்டது. அதனால அவங்களுக்கு அதுவே ஒரு பாரமா இருந்தது. ஆனா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான அந்த பாடுகள் நமக்கு இல்லை. அந்த பிரமாணம் நமக்கு இல்லை. அன்னைக்கு இருந்த கடினமான உபதேசங்கள் நமக்கு இல்லை. அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்? சுதந்திரவான்களாகவும் சுதந்திரவதிகளாகவும் இருக்கிறோம். ஆனாலும் நாம் சொல்றோம், எனக்கு ஒரே பாரமா இருக்குது, எனக்கு ஒரே வருத்தமா இருக்குது, எனக்கு ஒரே சுமையா இருக்குது, என்னால் தாங்க முடியாதா இருக்கிறது, என்னால் குடும்பத்தை இழுக்க முடியாதா இருக்குது என்று சொல்லி நாம் புலம்பி தவிக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல தேவனுடைய உபதேசங்கள், சத்தியங்கள், பிரமாணங்கள், அவருடைய எச்சரிப்பு, ஆலோசனை ஜனங்களுக்கு பாரமாது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு காலத்துல உங்களுக்கு நான் எப்படி பாரமா இருப்பதில் ஜாக்கிரதையா இருந்தேனோ, இனி நீங்கள் பாரமாய் இருக்காதபடி விடுதலை ஆவதிலும் நான் ஜாக்கிரதையாய் இருப்பேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவர், உங்களை வாதித்தே, உங்களை துன்புறுத்தினே, உங்களை நெருக்கினே அல்லது உங்களை ஏமாற்றின பல காரியங்கள் இனி அப்படி இராதபடிக்கு, அது எல்லாமே வாய்க்கும்படி, கைக்குடி வரும்படி, நடக்கும்படி, சம்பவிக்கும்படி ஆண்டவரே உங்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியத்துல அவர் ஜாக்கிரதையா இருக்க போகிறார். இங்க இன்னொரு ஆலோசனையை நல்லா கவனிக்கணும். அந்த எரேமியா 31:28 இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருக்கு மேல் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று. அப்ப இது எதை குறிக்கிறது? ஆண்டவரே ஜாக்கிரதையா இருக்கிறேன் என்று சொல்றாருன்னா, இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாகிய நாமும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் சொல்றாரு, நான் ஜாக்கிரதையா இருப்பேன். கர்த்தருக்கு மகிமை. அப்போ இந்த கடைசி காலத்துல கொஞ்சம் கவனிங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள்ட்ட ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறவரிடத்தில் ஜாக்கிரதையா இருங்க. உங்களிடத்தில் ரொம்ப நேரத்தை செலவிடுகிறவர்களிடத்தில் ஜாக்கிரதையா இருங்க. நானும் கர்த்தரை போலதான், நானும் உங்க ஊர்க்காரங்க தான், நானும் உங்களை போல சர்ச்சுக்கு போறவன் தான், ஆனால் எனக்கு இப்படி பதவி இருக்குன்னு சொல்லி தன்னைத்தானே பெருமை பாராட்டுகிறவரிடத்துல நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப முக்கியமா உங்க ஆவிய கலங்க பண்ணி, உங்க ஆத்துமாவை துக்கப்படுத்தி, உங்களுக்கு சோத்திர மகா விசனத்தை ஏற்படுத்துகிறது யாராவது இருந்தா அவங்கள்ட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஜாக்கிரதையா இருக்கிறது என்பது தான் நம்முடைய வாழ்க்கையில கவனமாய் இருக்க வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. அந்த ஜாக்கிரதையா இருக்கும்போது வெளியாட்களிடத்திலும் வெளி உலகத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய சொந்த குடும்பத்திலே, சொந்த மனைவியினிடத்தில், சொந்த புருஷனிடத்தில், சொந்த பிள்ளைகளிடத்தில், நம்மோடு சோத்திரம் நடமாடுகிற உறவினர்களிடத்தில் எப்போதும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறபடினால்தான் இந்த வசனங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்ப எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஜாக்கிரதையாய் இருக்கிறார் என்று சொன்னா, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்க ஜீவியத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறீர்கள்?
எத்தனை வசனங்களை வாசித்து ஜாக்கிரதையா இருக்கிறீங்க? உங்களுடைய நட்பிலே, உங்களுடைய உறவிலே, நீங்க தொலைபேசியில தொடர்பு கொள்வதிலே, அல்லது உங்களோடு கூட உறவு வைத்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களுடைய எந்த காரியத்திலே எப்படி நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறீர்கள்? நடுநிசி வேளையிலே ஆண்டவர் கூப்பிட்டாலும் பேதுரு எழுந்து இரும்பு கதவை தாண்டி வெளியே வந்தது போல, நடுநிசியிலே நமக்கு ஒரு அழைப்பு வந்தாலும் உடனே தேவனுக்காக, ஊழியத்துக்காக போகிறவர்களா இருப்போம் என்று சொன்னா, அவர்கள்தான் இந்த உலகத்திலே கர்த்தருக்காக ஜாக்கிரதையா இருக்கிறவர்கள். சாக்கு போக்கு சொல்லுவதும் இல்லை, ஓசத்திரம் ஏளனமாய் நடத்துவதும் இல்லை. ஆனால் தேவன் ஜாக்கிரதையா இருப்பதை போல ஓசத்திரம் நாமும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அப்படியானால் வேதத்திலே ஆண்டவர் எந்த இடத்திலே ஜாக்கிரதையா இருந்தார், எந்த மனிதர்கள் ஜாக்கிரதையா இருந்தார்கள்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் ஜாக்கிரதையா இருந்த பல இடங்கள் உண்டு. அதுல முதல் இடம் எது என்று கேட்டா, இயேசுவானவர் உபவாசம் பண்ணும்படி மலைக்கு மேல ஏறினாரே, அந்த உபவாச நாட்களிலே சாத்தான் ஆண்டவருக்கு முன்பாய் நின்று, நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த பூமி முழுவதும் உமக்கு தருவேன் என்று சொன்னானே. அந்த இடத்துல ஆண்டவர் எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருந்தார் என்று பாருங்கள். ஒரு பக்கத்திலே சாத்தான், மறுபக்கத்திலே அவன் பயன்படுத்துகிற வார்த்தையோ கர்த்தருடைய வார்த்தை, வேதத்தின் வார்த்தை. இப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தை, வேதத்தின் வார்த்தை அவன் சொல்றதுனால இவன் சாத்தானே கிடையாது என்று இயேசு நினைச்சிடாம ஓசத்துல அவனை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தான். அவன் அந்த பிசாசின் காரியத்துல ஒரு ஜாக்கிரதையா இருந்ததுனால தான் ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுவார். ஆமென். ஆண்டவர் தம்முடைய வைராக்கியத்திலே சாட்சியாய் ஜாக்கிரதையாய் இருந்ததுனால தான் அந்த இடத்துல சாத்தானை ஜெயிக்க முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டு. இரண்டாவதாக ஆண்டவர் எந்த இடத்துல ஜாக்கிரதையாய் இருந்தார்? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தால் அங்கு கர்த்தர் நல்லவர், கானா என்கிற ஊரை சார்ந்த ஒரு மகனுக்கும் ஒரு மகளுக்கும் ஓசத்திரம் விவாகம் நடக்கிறது. அந்த விவாகத்திலே நிறைய பேர் வந்திருக்காங்க. எதிர்பாரா விதத்துல அந்த இடத்துல இயேசுவுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. என்ன கட்டளைன்னா, திராட்சரசம் குறைவுபட்டுச்சு, அதை கொஞ்சம் நிறைவாக்கியிருப்பான்னு சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. திராட்சரசம் குறைவுபட்டுச்சு, அது நிறைவாக்கிரு. அப்போ எல்லாருக்கும் முன்னாடி மரியாள் சொல்லியாச்சு. அப்போ அந்த இடத்துல இயேசுவானவர் அதை செய்யாவிட்டால் ஓசத்திரோ அந்த இடத்துல அவர் அற்புதம் செய்யாம அவர் மூலம் முதல் அற்புதம் நடக்காமல் போயிருந்திருக்கும். இப்போ இயேசுவின் ஜாக்கிரதைய பாருங்க. அந்த இடத்துல மரியாள் ஒரு சூத்திர திராட்சரசம் குறைவுபட்டுச்சு நிறைவாக்குன்னு சொன்னது மாத்திரம் இல்லாம வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இயேசுவின் மீது ஒரு ஏவுதலை ஏவி விட்டுட்டு மரியாள் போயாச்சு. ஆண்டவர் இப்ப ஜெபத்துல இல்ல, அவர் உபவாசத்துல இல்ல, ஆவில நிறைந்துள்ள. அவரும் கல்யாண வீட்டுக்குத்தான் வந்திருக்கிறார், திராட்சரசம் குடிக்கும் வண்ணமா இருக்கிறார், விருந்து புசிக்கும் வண்ணமா இருக்கிறார், ஒரு விருந்தாளியாகத்தான் வந்திருக்கு. ஆனா திடீர் என்று சொல்லி ஒரு உத்தரவு, திராட்சரசம் குறைஞ்சிருச்சுப்பா, நீ கொஞ்சம் சரி பண்ண. இது வந்த உடனே இயேசுவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாருங்க. ஆனாலும் அவருடைய ஜாக்கிரதைய பாருங்க. அவர் ஒரு கணம் தாமதிக்காம அங்க இருந்த வேலைக்காரர்களை பார்த்து சொன்னான், ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். நிரப்புங்கள் என்று சொல்லி அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண உடனே தண்ணீர் அப்படியே திராட்சரசமா மாறிடுச்சு.
இப்ப நல்லா கவனிக்கணும். ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் தன்னை குறித்தே சொல்லுகிறாரு. அவர் எப்படி ஜாக்கிரதையா இருப்பார்னா, இந்த காணாத கல்யாணத்துல எதிர்பாரா விதத்துல அற்புதம் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்த போது தாமதம் இல்லாமல் அற்புதத்தை செய்து ஓசத்தில் அவர் ஜாக்கிரதையா இருந்ததை காண்பித்தார். இது எதை கொடுக்கிறது? ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஊழியக்காரர் எந்த நேரத்திலும் ஆயத்தமா இருக்கணும், எந்த நேரத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னால முடியல, எனக்கு தெரியல, என்னால அடுத்த முறை பார்க்கிறேன், இன்னொரு முறை ஜோமன்ட்டு சொல்றேன், அப்பதான் பிரசங்கம் பண்ண முடியும், இப்ப சொன்னா எனக்கு பிரசங்கம் பண்ண வராது, திடீர்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை சொல்லவே கூடாது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்து மாபெரும் அப்போஸ்தல ஊழியத்தை நிறுவினவர் பாஸ்டர் எம் சுந்தரம் அவர்கள். ஏசிஏ என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தல கிறிஸ்டியன் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தல சபையின் தலைமை போதகர். அவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்னன்னாக்கா, அவருக்கு கீழே நிறைய பேரு அதாவது விசுவாசிகளாக இருந்தார்கள். விசுவாசிகளாக இருந்தவர்கள் சீசர்களானார்கள். சீசர்களானவர்கள் அப்புறம் உடன் ஊழியக்காரர்களானார்கள். இந்த எம் சுந்தர பாஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம், அவருக்கு கீழே நிறைய பெண்களும் அன்னகிகளா இருந்தாங்க, ஆண்களும் அன்னகளா இருந்தாங்க. நிறைய பேர் ஊழியத்திருப்பாங்க. அப்போ எந்த ஊழியக்காரருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல மேடையில வாய்ப்பு என்பதை கொடுக்கவே மாட்டார். அதுவும் மேடையில வந்து மைக்க தொட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணவோ, மைக்க தொட்டு ஒரு ஜெபம் பண்ணவோ, அந்த மைக்குக்கு முன்னாடி பிரசங்கம் ஒருவருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அது வேண்டும் என்று அல்ல, அவர்களை எப்படி உருவாக்கினார். ஆனால் திடீரென்று எப்போதாவது ஒரு முறை திடீரென்று அவருக்கு ஒரு நடத்துதல் வந்துருச்சு, ஏவுதல் வந்துருச்சுன்னா, அங்க இருக்கிற ஊழியக்காரர் ஒருத்தருக்கு பேரை சொல்லப்படும் மைக்கில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு, ஜனங்க காத்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் திடீர்னு சொல்லுவாரு, பிரதர் ராஜசேகர் இங்க வாங்க, இன்னைக்கு பிரசங்கம் நீங்க தான், உடனே பண்ணுங்க. இத சொன்ன உடனே அங்க இருக்கிற உடன் ஊழியக்காரருக்கு கை நடுங்கும், கால் நடுங்கும், தொட நடுங்கும், வாயெல்லாம் பதறும். எல்லா ஊழியக்காரர் இருக்காங்க, இவர் தலைவர் பாஸ்டர் சுந்தரையா அவரே இருக்காரு, இவருக்கு முன்னாடி என்ன பிரசங்கம் பண்றது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ கவனிச்சே பாரு, சபை என்று யாராவது எழுந்து வந்து பிரசங்கத்துக்கு வந்துட்டாக்கா ஒன்றுமே சொல்ல மாட்டார், பிரசங்கத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. இல்ல பாஸ்டர் நான் ரெடி இல்ல, ஐயோ திடீர்னு சொல்லிட்டீங்க, சாரி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அவருக்கு மேடையில வாய்ப்பே இருக்காது. மறந்து கூட எதுக்கு பயன்படுத்தும். ஏன்னாக்கா அவருடைய சுந்தரபாஸ் நோக்கம் என்னன்னா, ஒரு தேவ மனுஷன் அல்லது ஒரு தேவ மனுஷி எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும், எந்த நேரத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். ராத்திரி நேரத்துல வந்து திடீரென்று உங்க விசுவாசத்தை யாராவது பரீட்சித்தா, அந்த விசுவாசத்துல நீங்க மலையையும் தாண்டக்கூடியவர்களா இருக்கணும், கடலையும் தாண்டக்கூடியவர்களா இருக்கணும். திடீரென்று உங்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து ஒரு கேள்வி கேட்டாக்கா அதுக்கு உடனே ஏற்ற உத்தரவான பதில சொல்ல தெரியும். அந்த நேரத்துல வந்து நீங்க எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் நினைக்கவே இல்லை, நான் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றேன் அப்படின்னாக்கா, நம் ஊழியத்துக்கோ தேவனுடைய காரியத்துக்கோ இன்னும் ஆயத்தமாகலன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற விசுவாசிகள், ஊழியம் செய்கிற என்று சொல்லுகிற பல ஊழியக்காரர்கள் கூட ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரி இவர்கள் பல காரியத்துல ஜாக்கிரதையா இருக்கிறதே இல்லை. இப்ப காணாவூர்ல சொன்ன உடனே தன் ஜாக்கிரதையை ரூபகாரப்படுத்தி நிரூபிச்சிட்டார். அடுத்தது கர்த்தர் நல்லவே, ஆண்டவர் இங்கு எங்க ஜாக்கிரதையா இருந்தார், வேதம் சொல்லுகிறது அவர் திடீரென்று சொல்லி மறைந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. மறைந்து போனார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ ஏன் மறைந்து போனார்?
லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். இப்போ ஆண்டவருடைய 3வது ஜாக்கிரதைய பாருங்க. ஒரு முறை அங்க இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. பின்னாடி நியாயாதிபதிகளும் வேத விற்பனர்களும் சாஸ்திரிகளும் கூடி பேசி இவன் இப்படியே சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போய் கல்லறிஞ்சு கொல்லணும்ன்றாங்க. ஒன்னும் சொல்லாம அப்படியே இழுத்துட்டு போயிருவோம், கல்லறிஞ்சு கொண்டு வந்து. இத தன்னோட ஆவியில உணர்ந்து அவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல இருந்து அப்படியே மறைஞ்சிட்டார். அதே போலதான் எம்மாவூர் சீசர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கும் போது இயேசுவானவர் கூடவே நடந்து போனார். அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தார். அந்த ஊழியம் முடிஞ்ச உடனே மறைஞ்சு போனார். இப்போ நான் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரு எரேமியா 31:28. இங்க 3வது எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறார் பாருங்க. ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தன்னுடைய பிதாவின் சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் தன்னுடைய சரீரத்துக்கோ ஜீவனுக்கோ ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதில் ஆண்டவராகிய இயேசு ஜாக்கிரதையா இருந்தார். உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் நினைக்கிறேன். ஓ ஜாக்கிரதையா இருங்கள் என்றுதான் எல்லாரும் பேசுவாங்க. ஓ ஜாக்கிரதையாய் கர்த்தர் உங்களை காத்துக் கொள்ளுவார் என்று சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவரே ஜாக்கிரதையா இருந்தார், ஜாக்கிரதையா இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார் என்பதை நீங்கள் இப்போது கேட்கலாம். அப்போ ஆண்டவருடைய ஜீவியத்துல பாருங்க, மறைய வேண்டிய இடத்துல அழகாய் மறைந்தார். ஏனென்றால் பிதாவின் சித்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த 33 ஆண்டு காலத்தை இந்த பூமியிலே அவர் நிறைவேற்றியே ஆக வேண்டும். அதனால திடீரென்று அவர் மறைகிறவராய் இருந்தார். இப்போ இந்த சத்தியத்தை கேட்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஜாக்கிரதையா இருப்பேன் என்பது இனி எப்போதோ நடக்க போகிற காரியத்தை நினைச்சு ஜாக்கிரதையா இருப்பது கிடையாது. எதிர்பாரா விதத்துல திடீரென்று சாத்தான் வந்து கீழே குதின்னு சொன்னா குதிக்காதபடி இருப்பதற்கு ஜாக்கிரதையா இருக்கும். திடீரென்று சொல்லி ஓ மரியாத போன்ற தாய்மாரோ, ஓ சொத்திரம் அப்போஸ்தலர்களப்பட்ட சகோதரர்களோ ஏதோ ஒரு பிடிச்சு வச்சுக்கிட்டு இதற்கு பதில் சொல்லுன்னு சொன்னாக்கா உடனே அதுக்கு பதில் சொல்லவும் கிரியை செய்கிறவர்களா இருக்கும். 3வது மறைந்து போகிற காரியத்துல ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தார். ஆண்டவரே ஜாக்கிரதையா இருந்தார், ஆண்டவரே ஜாக்கிரதையா இருக்கிறார் என்று சொன்னால், ஓ கர்த்தர் நல்லவே. இந்த கடைசி காலத்துல தேவ பிள்ளைகளாகி நீங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஜாக்கிரதையாய் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த ஜாக்கிரதையா இருக்க 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 இருக்கதான் நம்முடைய உள்ளான மனுஷன் நமக்குள் பலப்படுகிறவனாய் இருப்பார். உள்ளான மனுஷன் புதிய சிருஷ்டியாக தன்னை உருவெடுத்துக் கொள்ளுகிறவனாய் இருக்கிறதை காண முடியும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தேவனாகிய கர்த்தர் ஜாக்கிரதையா இருந்தது வேறு எங்கே என்று கேட்டால், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாகும். ஒரு நாள் சொல்கிறோம், இந்த இயேசுவின் வார்த்தைகளை அங்க இருக்கிற ஜனங்கள் பரீட்சிக்கிறார்கள், சோதிக்கிறார்கள். நாம் எடக்கு மடக்காக கேள்வி கேட்போம், குறுக்கு நெடுக்காக கணக்கு போடுவோம். கேட்கிற கேள்விக்கும் போடுகிற கணக்குக்கும் சரியாய் பதில் சொல்லுகிறாரா பார்ப்போம் என்று சொல்லி வாய்மொழி, அவருடைய வாய்மொழியில் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் சோதிச்சு பார்த்தாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும், எல்லாரும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். அந்த எல்லாரோட வாய்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கும் போது அங்க சொல்ல வேண்டிய பதில சரியா சொல்லி
தன்னுடைய ஜாக்கிரதையை அவர் விளங்க பண்ணினார். ஒரு நல்ல அருமையான சம்பவம் ஒன்றை நான் படித்தேன், கேட்டேன். சமீப காலத்துக்கு முன்பாக நம்முடைய இந்தியாவின் ஜனாதிபதியாக ஏபிஜே அப்துல் கலாம் என்கிற அருமையான நல்ல ஒருவர் ஜனாதிபதியாய் பிரசிடென்டாய் இருந்தார். அவர் ஒரு நாள் தமிழ்நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட உயர்நிலை பள்ளிக்கு வருவதாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் எல்லாருக்கும் சந்தோஷம். நாளைக்கு வருகிறார் என்று சொன்னா இன்றைக்கு இருக்கிற தலைமை ஆசிரியர்கள் மற்ற எல்லாரும் கூடி நாளைக்கு சுத்திரம் அப்துல் கலாம் ஐயா வந்துட்டாக்கா என்னெல்லாம் அந்த ஸ்டேஜ் காரியத்தில் ஒழுங்கு போன எல்லாத்தையும் பண்ணிட்டு திடீரென்று பிள்ளைகிட்ட பேச வரும்னா முதல் பிள்ளைய எப்படி ஸ்டேஜுக்கு அனுப்புறது, ரெண்டாவது பிள்ளைய எப்படி ஸ்டேஜுக்கு அனுப்புறது, கேள்வி கேட்க சொன்னா என்ன கேள்வி கேட்க வைப்பதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அழகா டைனிங் டேபிள் போட்டு அட்டெண்டன்ஸ் போட்டு கோட் பண்ணி அதுக்கு பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தியாச்சு. இதை ஆயத்தப்படுத்தும் போது ஒரு ஆசிரியர் சொன்னார், சார் அந்த பையனை நீங்க மறந்துட்டீங்க, அவன் எவ்வளவு சேட்டக்கார பையன் தெரியும். நாளைக்கு அவர் அப்துல் கலாம் பிரசிடென்ட் வரும்போது அவன் மட்டும் இங்க இருந்துதான் ஏதோ ஒண்ணு பண்ணிருவான், அதனால அதுலயும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க சொன்ன உடனே இந்த ஹெட்மாஸ்டர் என்ன பண்ணிட்டார், அதுக்குன்னு தனி ஒரு ஆசிரியரை நியமிச்சு இவனை கூட்டி போய் நீங்களே வீட்டுல விட்டுட்டு சொல்லிட்டு வாங்க, நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு வர வேண்டாம் என்பதை சொல்லிட்டு வந்துருங்க. வர்றது மட்டுமில்ல வராம பார்த்துக்கிறது உங்க பொறுப்பு, ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு. மறுநாள் அந்த பிரசிடென்ட் அருமையானவர் வந்தார். நல்ல பல சுதந்திரம் எல்லாரோடும் அழகாய் அன்பாய் பேசினார். அவருடைய உரையை நிறைவேற்றி முடித்தார். உரையை நிறைவேற்றி முடிச்ச உடனே பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்க சொன்னார். திடீரென்று பார்க்கிறாங்க, எந்த பையன் வரக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த பையனும் அன்னைக்கு வந்துட்டான். குறுக்கு வழியில யாருக்கு தெரியாம உள்ள வந்துட்டான். உள்ள வந்து 10-1 11 அவனு உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ இந்த பிரசிடென்ட் கேள்வி கேளுங்க சொன்ன உடனே முதல் மாணவி ஒருத்தி அங்கே கேட்பதற்காக ஏற்பாடு பண்ணினாங்க. இப்ப அவதான் கேள்வி கேட்கணும். அவள் மேடைக்கு போறதுக்கும் ஏஞ்சின்னு மைக்க பேசுறதுக்கும் கொஞ்சம் பயந்துட்டா, உடம்புல நடுங்கிட்டான். நேரம் போயிட்டு இருக்கு. இப்ப பிரசிடென்டே சொல்றாரு பேச பாப்பா அப்படின்னு. ஆனா அவளுக்கு வாயில பேச்சு வரல. அப்போ திடீர்னு இந்த சேட்டக்கார பையன் ஏஞ்சிட்டு நான் கேள்வி கேட்கிறேன் சார் அப்படின்னு ஒரு தமிழ்லயே ஒரு கேள்வி கேட்டேன். கேளு தம்பின்னு உடனே, ஏன் நீங்க அடிக்கடி பார்பர் ஷாப் போக மாட்டீங்களா, உங்க தலைமுடியை நீங்க வெட்ட மாட்டீங்களா, உங்க தலைமுடி இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இது வந்து ஒரு பர்சனல் கொஸ்டின், ஒரு தனிப்பட்ட கேள்வி. அதுவும் ஒரு சின்ன பள்ளி மாணவன் அவ்வளவு பெரிய பிரசிடென்ட்டா அப்படி கேட்க கூடாது. இது எல்லா மீடியாக்களிலும் வரக்கூடியது. இதை கேட்ட உடனே அங்க இருக்கிற காவலாளிகள், பாதுகாவலர்கள், IAS IPS ஆபீசர்கள், பேராசிரியர்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பயந்து நடுங்கிட்டாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க, இவனை யாரு இப்படி கேட்க வச்சது அப்படின்னு. ஆனா இவரை கேட்ட உடனே அந்த பிரசிடென்ட் எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு அவனை இங்க பக்கத்துல வா அப்படின்னு சொல்லி கீழே இருந்த அவனை மேடையில ஏற்றினான். மேடையில ஏற்றி தோல் மேல கைய போட்டு அழகா சொன்னாராம், ஓ முடி நிமிர்ந்து தூக்கிட்டு நிக்குது, என் முடி வளைஞ்சி தாழ்ந்துட்டு இருக்குது, உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது எல்லாரும் நிமிர்ந்து வளரணும், தைரியத்துல வளரணும். என்ன மாதிரி வயசான பிறகு முடி எப்படி வளைஞ்சிருக்குதோ அப்படி எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கணும். அதனாலதான் ஓ முடி நிமிர்ந்து நிக்குது, என் முடி தாழ்ந்து நிக்குது. உன்ன மாதிரி நிமிர்ந்து என்னைய மாதிரி தாழ்ந்து இருந்தா நம் நல்ல மனிதர்களா வரலாம் அப்படின்னார். சமயத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு வார்த்தையை அவர் சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டினாங்க. இப்ப அந்த பையனையும் அந்த ஜனாதிபதி கூப்பிட்டு பாராட்டிட்டார். இப்ப இதை ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் நல்லவை. சில ஜாக்கிரதையா இருக்கிறேன் என்று சொல்லிட்டு பயப்படுகிற பிள்ளைகளை முன்னாடி நிக்க வச்சுட்டு திறமையுள்ளவர்களை வீட்டில நிறுத்திடுறோம். ஜாக்கிரதைய சரியா பயன்படுத்துறது கிடையாது, ஜாக்கிரதைய சரியா உபயோகிக்கிறது கிடையாது. இந்த செய்தியை கேட்ட
பின்பாவது உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்துல, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, எதிர்கால காரியத்துல ஆண்டவர் எப்படி ஜாக்கிரதையா இருப்பேன் என்று அவர் சொல்லுகிறாரோ, அதே போல நீங்களும் ஜாக்கிரதையா இருக்க பழகுங்கள் தயவு செய்து. அதை விட்டுட்டு அவர்கள் சரியில்லை இவர்கள் சரியில்லை என்று சொல்லுவதை விட நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது முக்கியம். இப்போ இந்த பையன் தெரியாத கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை அவ்வளோ பெரிய மனுஷனுக்கு கேட்டுட்டார். ஆனா அதுக்கும் அந்த மனிதர் பாருங்க, அவ்வளவு பெரிய மேடையில அகில இந்திய அளவில சுதந்திர பத்திரிகையாளர் பார்த்து கொண்டிருக்கும் போது ரொம்ப ஞானமா பதில் சொல்லி பையனையும் திருப்திப்படுத்தி, ஆசிரியர்களும் திருப்திப்படுத்தி, ஒரு செய்தியாளர்களையும் ஆச்சரியப்பட வைத்து இன்றைக்கு அவர் செத்தும் அவரை குறித்து பேச வைக்கிறார். இதுதான் ஜாக்கிரதை. ஓ, ஜாக்கிரதை உள்ளவருடைய கைகள் பகுதி கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த ஜாக்கிரதையா இருக்கிற காரியம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீதிமொழிகள் 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதை உள்ளவருடைய கை ஆளுகை செய்யும். அப்போ ஆண்டவர் ஜாக்கிரதையா இருக்கிறதை போல நாம் தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் ஜாக்கிரதையா இருப்போம் என்று சொன்னா ஆண்டவருடைய நாமத்தினால் நாம் ஆளுகை செய்கிறவர்களாகவே மாறிவிடுவோம். ஒரு அதிகாரத்துக்கு அதிபதியாகவே கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஆண்டவர் ஜாக்கிரதையா இருந்தார், எதில் ஜாக்கிரதையா இருந்தார், எப்படியெல்லாம் ஜாக்கிரதையா இருந்தார் என்றும் அந்த ஜாக்கிரதைக்கு ஏற்ற ஓமைகளையும் உங்களுக்கு சொன்னேன். இப்ப அடுத்ததாக தேவ பிள்ளைகளாகி நாம் எதிலே ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் ஜாக்கிரதையா இருந்தார் என்பது உண்மை, இருக்கிறார் என்பது உண்மை, இனிமேலும் ஜாக்கிரதையா இருப்பார் என்பது உண்மை. ஆனா நாம் எதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, இன்னைக்கு பல சொல்றாங்க, விபச்சாரம் பண்ணாம ஜாக்கிரதையாயிரு, வேசித்தனம் பண்ணாம ஜாக்கிரதையாயிரு, பொய் சொல்லாம ஜாக்கிரதையாயிரு, திருடாமல் ஜாக்கிரதையாயிரு, அடுத்தோடைய பொருளை இச்சியாமல் ஜாக்கிரதையாயிரு, கொள்ளையடிக்காமல் ஜாக்கிரதையாயிரு. ஓ சோத்திரம். பல காரியத்தை சுயத்தை குறித்து பேசுகிறான். நான் சொல்றேன், இது எல்லாமே இந்த உலகமே கற்றுக் கொடுக்குது. திருடக்கூடாது என்பது உலகம் கற்றுக் கொடுக்கிறது தான். விபச்சாரம் பண்ணக்கூடாது என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அதெல்லாம் இந்த ஜாக்கிரதைய வேதத்துல இருந்தாலுமே அதையே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ ஒரு தேவ பிள்ளை எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தர் சொல்றாரு. இந்த 2 பேதுரு 3:14 சொல்லுகிறபடி அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். அல்லேலூயா. அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருக்கு. இது எப்படி இருக்கு இப்ப சொல்லுங்க.
பொய் சொல்லாம ஜாக்கிரதையாரு, திருடாம ஜாக்கிரதையாரு, வேசித்தனம் பண்ணாம ஜாக்கிரதையாரு, உபச்சாரம் பண்ணாம ஜாக்கிரதையாரு, சபைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராம இருக்கிறதுல ஜாக்கிரதையாரு, ஓசத்துல முடிவெட்டாம இருக்கிறதுல ஜாக்கிரதையாயிரு. இப்படி பல காரியத்தை ஏதோ மனசுல வந்ததெல்லாம் சொல்றமே. அதை விட இந்த வசனத்தை பாருங்க, அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நீங்க முடி வெட்டுறதுல, பல்லு வளர்க்கறதுல, ட்ரெஸ் மாத்துறதுல, பாவ காரியத்துல, சாப காரியத்துல ஜாக்கிரதையா இருக்கிறத விட நீங்க கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறது, கர்த்தருடைய சந்நிதியில் மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜெபிக்கிற அனுபவம், அதுல ஜாக்கிரதையா நீங்க வந்துட்டாலே மற்ற இந்த சின்ன 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 காரியங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாய் தானாகவே மாறிவிடும், தானாகவே மறைந்துவிடும், அது அப்படியே உருமாறிவிடும். அதை விட்டுட்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஜாக்கிரதையாய் இரு என்று கற்றுக் கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு வெகுவாய் குறைந்து போனார்கள். நீ கர்த்தருடைய சந்நிதியிலே பாடல் பாடுவதிலே ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லுவதிலே இன்றைக்கு நிறைய பேர் மறைந்து போனார்கள். நீ போய் ஜெபிச்சதெல்லாம் போதும். நீ ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை சாதிச்ச? தினம் கூட்டத்தை அட்டன் பண்றீங்க, தினம் பிரசங்கம் கேட்கறீங்க, தினம் அவர் அதை சொன்னாரு இதை சொன்னாரு சொல்றீங்க. இதை எவ்வளவு நீங்க இருந்து என்னமா உங்கள்கிட்ட மாற்றம் என்றது இன்னைக்கு உங்க வீட்டாட்கள் கேட்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், அந்த தேவனுடைய சந்நிதியில் வந்து நீங்க காத்திருக்கிறீங்க பாருங்க, இது முதலாவது உங்க ஜீவியத்தை குறித்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த தேவ சந்நிதி உங்களை ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளும். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக கூடிய அளவுக்கு அந்த தேவனுடைய சந்நிதி உங்களை ஜாக்கிரதையா மாத்து. அப்ப நான் சொல்றேன், எனக்கன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய சந்நிதியில் காத்திருப்பதிலே ஜாக்கிரதையா இருக்கு. 3 நாள் உபவாசம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணிட்டா, மூச்சே அடைச்சி போனாலும் அந்த 3 நாள் உபவாசத்தை இருக்காம விடவே கூடாது. கர்த்தர் எடுத்த தீர்மானத்திலும் பண்ணின பொருத்தனையிலும் அப்படியே ஜாக்கிரதையா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் தேவ சந்நிதியிலே உபவாசம் பண்ணுவது, தேவ சந்நிதியிலே 5-6 மணி நேரம் காத்திருப்பது, தேவ சந்நிதியிலே பாடி மனதார துதிப்பது, தேவ சன்னிதானமே பாதம் என்று கிடப்பது, இது இன்னைக்கு பலரும் வெறுத்து விட்டார்கள் அல்லது விட்டு விட்டார்கள். ஆனா உறுதியாய் சொல்லுகிறேன், அந்த என்ன நிலைமை வந்தாலும் தேவ சந்நிதியை மட்டும் விட்டு விலகாம அதுல நீங்க தாபரிப்பீங்க, தங்கி இருப்பீங்க, கண்ணீர் வடிப்பீங்க, அழுவீங்க, ஜெபிப்பீங்க, கேட்பீங்கன்னாக்கா அந்த ஜாக்கிரதைய பார்க்கிற கர்த்தர் ஒரு நாள் வானத்தின் மேகத்தை போல உங்கள் உயர்ந்த இடத்துல நகர பண்ணுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு தேவ பிள்ளை ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் தேவனுடைய சன்னிதானத்திலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2வது, ஒரு தேவ பிள்ளை எதிலே ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 1:5. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தை, அல்லேலூயா. இங்கு கவனிங்கள் விசுவாசிகளே, கவனியுங்கள் ஊழியக்காரர்களே. இன்றைக்கு விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் எதை நாடுகிறார்கள்? எதை அடையாளமாய் வைத்திருக்கிறார்கள்? சிலர் வரங்களை அடையாளமாய் வைத்திருக்கிறார்கள், சில வல்லமைகளை அடையாளமாய் வைத்திருக்கிறார்கள், சிலர் தங்களுடைய உயர்வை அடையாளமாய் வைத்திருக்கிறார்கள். ஆனா நான் சொல்றேன், இங்க வரங்களையும் வல்லமையையும் உயர்வையும் அடையாளமாய் வைப்பதை விட
இந்த 1 பேதுருவின் புஸ்தகம், இந்த 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி, முதலாவது நீங்க விசுவாசத்திலே ஜாக்கிரதையாயிருங்க, 2வது தைரியத்திலே ஜாக்கிரதையாயிருங்க, 3வது ஞானத்திலே ஜாக்கிரதையாரு. ஒரு விசுவாசியா இருந்தாலும் ஒரு ஊழியக்காரராயிருந்தாலும் இந்த முப்பரி நூல் என்கிற 3 காரியம் கண்டிப்பா தேவை. அந்த முப்பரி நூல் எது? 1 விசுவாசம், 2வது தைரியம், 3வது ஞானம். விசுவாசம் இருந்தால்தான் உங்க ஊழியம் வளரும். தைரியம் இருந்தால்தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். ஞானம் இருந்தால்தான் ஊழியத்தை கட்ட முடியும். விசுவாசமும் தைரியமும் ஞானமும் அது ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாத முப்பரி நூல். இந்த 3ல நீங்க முதலாவது ஜாக்கிரதையாயிருங்க. ஜாக்கிரதையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பண விஷயத்துல விசுவாசம் இல்ல, புள்ள பறக்கிறதுல விசுவாசம் இல்ல, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுல விசுவாசம் இல்ல, அந்த சுத்திர ஊழிய விஷயத்துல விசுவாசம் இல்லை, எதுலையுமே விசுவாசம் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஜாக்கிரதையே இல்லைன்னு அர்த்தம். 2வது ஒரு தேவ பிள்ளைக்கு ஊழியக்காரருக்கு ரொம்ப முக்கியமானதுன்னா தைரியம். தைரியம் யார் யாருக்கு தைரியம் இருக்கு, யார் யாருக்கு தைரியம் இல்லை என்பதை ஒரு குறிப்பிட்ட காலம் 2 வருஷம் நிறைய பேரை வேவு பார்த்து பிரிச்சிருச்சு. நிறைய பேரை வேவு பார்த்து பிரிச்சிருச்சு. தைரியம் இல்லாதவர்கள் ஆலயத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, கிறிஸ்துவை விட்டு, சத்தியத்தை விட்டு அந்த காலம் அப்படியே பிரிச்சு பாளையத்துக்கு வெளியே கொண்டு போயிடுச்சு. தைரியமானவர்கள் மாத்திரம் நினைச்சிருந்தாங்க. அதுதான் எந்த காலம் தெரியுமா? கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக வந்த கொரோனா காலம். இந்த கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ஊழியர்களையும் ஊழியக்கார சகோதரிகளையும் நல்ல விசுவாச ஜனங்களையும் எனக்கு தெரியும். ஆனால் கொரோனா சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஊழியத்துக்கு வழி இல்லை, தசோபாக வர்றதுக்கு வழி இல்லை, காணிக்க வர்றதுக்கு வழி இல்லை, நல்ல வியாபாரம் இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல வேலை இல்லை, பிள்ளைகளை பார்க்க முடியல, மனைவியை கவனிக்க முடியல. தெரிஞ்ச உடனே நிறைய பேர் தங்கள் தைரியத்தை விட்டு விட்டார்கள். இம்மட்டும் நடத்தின எபனேசர் இனிமேலும் இம்மானுவேலராய் நடத்துவார் என்கிற தைரியம் இல்லாமல் போய்விட்டது. இம்மட்டும் தண்ணீரை கொடுத்த தேவன் இனிமேல் ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்கிற தைரியம் இல்லாமல் போய்விட்டது. இம்மட்டும் மோசத்துல காடையை கொடுத்த தேவன் இனிமேல் மன்னாவை கொடுப்பார் என்கிற தைரியம் இல்லாமல் போய்விட்டது. நிறைய பேர் தைரியத்தை விட்டதுனால ஊழியர்களாய் இருந்தவர்கள் சுத்திர வியாபாரிகளாய், வேலைக்காரர்களாய் மாறினார்கள். விசுவாசிகளாய் இருந்தவர்கள் சுத்திர விசுவாசத்தை விட்டார்கள், சபைகளை விட்டார்கள். காரணம் அந்த தைரியத்துல ஜாக்கிரதையாய் இருக்கல. அப்போ ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது 1 விசுவாசம், 2வது தைரியம், 3வது நல்ல ஞானத்திலே ஜாக்கிரதையா இருக்கு. ஞானத்திலே நான் ஒரு காரியத்தை சாட்சியா சொல்லணும்னா தைரியமாவும் சொல்லுவேன், வெளிப்படையாவும் சொல்லுவேன். அது யார் ஒத்துக்கிறாங்களோ இல்ல கோவிக்கிறாங்களோ எனக்கு கவலையே கிடையாது. நீங்க நல்ல தற்பரிசோதனை இல்லாட்டி நல்ல கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற வல்லமையான இல்லாட்டிக்கு இன்னைக்கு இருக்கிற நிறைய போதகர்கள் ஜீவியத்தை பாருங்க. நிறைய பேரு படிக்காதவங்க, நிறைய பேரு பக்குவம் இல்லாதவங்க, நிறைய பேர் தாழ்த்தப்பட்ட ஜாதி, ஒதுக்கப்பட்ட ஜாதி, ஒரு காலத்துல மற்ற மக்களோடு பழகக்கூடாது என்று தள்ளப்பட்டவர்கள். அப்புறம் அந்த போதகர்கள் ஊழியர்களையே நிறைய பேருடைய நிலவ அனுபவம் இல்லாதவர்கள், இந்த தாழ்த்தப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், படிக்காதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள்,
சரியான ஒரு ஜீவியம் ஜீவிக்க தெரியாதவர்கள் அவங்கதான் இன்னைக்கு ஊழியக்காரர்களா இருக்கிறாங்க. ஆனா ஊழியக்காரங்களா வந்த பின்பு நல்ல விசுவாசம் இல்லையா மாறின பின்பு பாருங்க, அவங்களுக்கும் அவங்க நடவடிக்கும் அவங்களுடைய பழைய ஜீவியத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனாவண்ணா முழுசு சொல்ல தெரியாதாலும் ஏபி ஏழுந்து ஜட்டு வரைக்கும் சொல்ல தெரியாதாலும் பைபிள் பிரசங்க இடத்துல மைக்க பிடிச்சு பைபிளை திறந்துட்டாக்கா ஆதீனத்தையும் அந்தமத்தையும் அழகாய் மணிக்கணக்கா பேசுறாங்க. இது எங்க இருந்தியா இந்த திறமை வந்துச்சுன்னா அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஞானம். ஒரு காலத்துல மனிதர்களால் மதிக்கப்படல. அவங்க உட்கார்ற இடத்துல இவங்க உட்கார மாட்டாங்க, அவங்க குடிச்ச தன் பாத்திரத்துல இவங்க குடிக்க மாட்டாங்க, இவங்க குடிக்கிறதுல அவங்க குடிக்க கூடாது. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லுது, எங்க பாச குடிச்ச தண்ணி டம்ளர் நான் குடிப்பேன், எங்க ஐயா சாப்பிட்ட தட்டில தான் நான் சாப்பிடுவேன். தமிழ்நாட்டுல கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஊழியக்காரவங்களுக்குள்ள ஒரு பெரிய பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, தன்னிலும் வல்லமையான, தன்னிலும் வளர்ந்த, தன்னிலும் முதிர்ந்த போதகர்கள் போடுற சஃபாரி, கோட்டு, ஷூட்டு, பேண்ட், ஷர்ட்டு, தொண்டு, அவங்க பயன்படுத்துகிற வஸ்திரங்கள், பயன்படுத்துகிற பொருள் எடுத்துட்டு வந்து கீழே இருக்கிற ஊழியக்காரர்கள் தனக்குன்னு வச்சுக்குவாங்க. ஏன்னாக்கா அந்த வஸ்திரத்துல இருக்கிற அந்த பொருள் இருக்கிற அபிஷேகம் என் மேல வரட்டும்னு சொன்ன காலம். அப்படி சொல்றோம், இதெல்லாம் ஒரு அப்படி தலைக்கீழாய் மாறினது. இப்போ அவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர்கள், உபயோகப்படுத்தப்பட்டவர்கள், சொல்றோம் மேன்மையாக்கப்பட்டவர்கள் சரித்திரத்தை படிச்சு பாருங்க. அவங்களோட ஆதீனம் பயங்கர காற்றோட்டமா இருந்திருக்கு. ஆனா எப்படி இவ்வளவு வளர்ந்தாங்கன்னா, அதுதான் இந்த வசனம் சொல்ற மாதிரி தேவன் கொடுத்த ஞானத்துல அவங்க ஜாக்கிரதையா இருந்தாங்க. ஞானமா நடக்க ஆரம்பிச்சாங்க, ஞானமா பேச ஆரம்பிச்சாங்க, ஞானமா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க, ஞானமா சபை கட்ட ஆரம்பிச்சாங்க, ஞானமா ஜனங்கள்கிட்ட பழக ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களுக்கு ஐயான்ற பேர் வந்துச்சு, பாஸ்டர்ன்ற பேர் வந்துச்சு, ரெவரண்ட் வந்துச்சு, பிஷப் வந்துச்சு, போதகர் வந்துச்சு, இன்னும் என்னென்னமோ வந்துச்சு. இதே போல விசுவாசிகள் அப்ப ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொன்னா, முதலாவது தேவனுடைய சந்நிதியில் இருக்கிறதுல ஜாக்கிரதையா. இரண்டாவது, உங்க விசுவாசமாகிய கப்பல் சேதப்பட்டு போகாதபடி ஜாக்கிரதையா இருங்க. மூணாவதாக, அந்த தேவனுடைய வசனம் சொல்லுகிறதை போல தைரியத்திலே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அரற்றவங்க, மிரட்டுறவங்க, பயமுறுத்துறவங்களுக்கெல்லாம் நடுங்காதீங்க. நாலாவதா, ஞானத்திலே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஞானமா கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறா நீங்க சொல்றது உண்மைன்னா, உங்களுடைய நடவடிக்கை தான் அதை நிரூபிக்கணுமே தவிர உங்க வாய் நிரூபிக்க கூடாது. உங்க வாய் சொல்லி நீங்க ஞானவான் யாருக்கும் தெரியக்கூடாது. உங்க வாய் சொல்லி நீங்க ஞானவதின் ஒருத்தருக்கு தெரியக்கூடாது. உங்க வாய் சொல்லி நீங்க ஞானவான்னாக்கா அது ஒரு டுபாக்கூர் ஞானம் அர்த்தம், அறவே காட்டி ஞானம். அப்ப தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஞானம் உங்களுக்குள்ள செயல்படுதுன்னா உங்களுடைய நடையும் உங்கள் பாவனையும் நீங்க நடந்து கொள்ளுகிற முறையும் தான் மற்றவர்கள் வாயினாலே சொல்ல வைக்கணும். அவங்க எவ்வளவு டெக்னிக்கா, எவ்வளவு சாஃப்டா ஹேண்டில் பண்ணாங்க, எவ்வளவு ஸ்மூத்தா பேசுனாங்க, எவ்வளவு அழகான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, அழகா அந்த டைப்பை நல்லா பாஸ் பண்ணிட்டாங்க, இது அப்படியே கரெக்டா கொண்டு போயிட்டாங்க இப்படின்னு சொல்லி நம்மிடத்தில் இருக்கிற நற்கிரியைகளை மற்றவர்கள் சொன்னால் அதுக்கு பேர் தான் ஞானம். அதை விட்டுட்டு நேபுகாத்நேச்சர் ராஜா போல நான் கட்டின பாபிலோன், நான் கட்டின மாகாணம், நான் கட்டின அரண்மனை, நான் கட்டின கோபுரம், இதெல்லாம் என்னுடைய ஞானம் நீங்க சொன்னீங்கன்னா மாட்டை போல புல்லதான் மேயணும். அப்போ நாம் இங்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது தேவனுடைய ஞானத்திலே. கடைசியா ஒரு காரியத்தை சொல்றேன். முழு வேதாகமத்திலே
நல்ல ஞானம் நிறைந்தவர்கள் 3 பேர் தான். முழு வேதாகமத்திலும் சிறந்த ஞானம் பெற்றவர்கள் 3 பேர் தான். அந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு போட்டாக்கா யாருக்கு இந்த ரேங்க் கொடுக்க முடியும்னா, முதல் ரேங்க், நம்பர் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஞானம் யாருன்னா லூசிபருக்கு தான் கொடுக்கணும். லூசிபர் தான் உண்டாக்கப்படும் போதே ஞானம் உள்ளவனாய் உண்டாக்கப்பட்டான் என்று நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஆதினத்தின் ஆதி காலத்தில் மனுஷன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவன்தான் ஞானவானாயிருந்தான். அதற்கு பின்பு இரண்டாவது செகண்ட் ரேங்க், அந்த ஞானத்துல யாருக்கு செகண்ட் ரேங்க் கொடுக்கலன்னா முழு பைபிள்ல தானியேலுக்கு தான். இதையும் நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. தானியேலுக்குள்ள ஞானத்தை லூசிபரின் ஞானத்தோடு ஒப்பிட்டு கர்த்தர் பேசுறார். அந்த அளவுக்கு அவன் ஞானம் உள்ளவன். இந்த ஞானத்துல 3வது கேட்டகரி, 3வது ரேங்க் யாருக்கு சொன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏன்னா லூக்கா 2 கடைசியில அவர் பிறக்கும் போது ஞானம் உள்ளவராய் பிறந்தார். அந்த குறித்து புதிய ஏற்பாட்டில் தான் இங்க கடைசியாக தான் சொல்லப்படுது. இதுல நான் சொல்ல வர ரகசியம் என்ன, இவ்வளவு ஞானம் பெற்ற தானியேல் நான் ஞானம் உள்ளவன் தன்னை குறித்து தான் சொல்லவே இல்லைங்க. அரண்மனையே கலங்கின போது, ராஜ்யமே திகைத்த போது அவன் தன் ஞானத்தை அடக்கி கொண்டு அமைதியாகத்தான் இருந்தான். தேவனாய் கிரியை செய்து ஒரு ராஜாவுடைய மகளிடத்தில் பேசி அவன் மூலமா ஒரு வார்த்தையை தூதுவர்களுக்கு சொல்லி அந்த தூதுவர்கள் கூட்டு வந்து தானியேலை நிப்பாட்ட பாருதா எல்லாவனுக்கும் தெரியுது. யாருக்கு இல்லாத அறிவு இவனுக்கு இருக்கப்பா. அப்ப அது வரைக்கும் அந்த ஞானம் உள்ள தானியேல் தன்னை மறைத்து கொண்டுதான். இப்ப தெரியுதா, தேவ ஞானம் என்பது தன் வாயினால் புகழப்படக்கூடியது அல்ல. இரண்டாவது, இந்த ஞானம் இயேசு கிறிஸ்து. இவர் தனக்கு எல்லா ஞானம் உள்ளவராயிருந்தார். எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவராயிருந்தார்? ஒரே ஒரு உவமையை சொல்றேன். கடல்ல பல லட்சம் அல்ல, பல கோடான கோடி மீன் இருக்கு. அந்த கோடான கோடி மீன்ல எந்த மீன்ல வாயில வெள்ளி காசு இருக்குன்றது இவருக்கு தெரியுது. இவர் சொல்றாரு, எப்பா பேதுரு கடலுக்கு போ, முதல் தூண்டில போடு, ஒரு மீன் வரும், அதை வாயை திறந்து பார், உள்ள வெள்ளி பணம். இதுதான் ஞானம். கோடான கோடி மீன்கள் இருக்கு, ஆனா அதுல இந்த மீன் வாயில தான் வெள்ளி பணம் இருக்குன்னு இயேசுக்கு எப்படி தெரியும்? இதுதான் ஞானம். ஆனாலும் பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு கடல்ல தூண்டில் போட்டா மீன் கிடைக்கும், மீன் கிடைச்சா வெள்ளி காசு கிடைக்கும், நான் தான் சொன்னேன், நான் சொன்ன மாதிரியே கிடைச்சதுன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி காசை தூக்கி பிடிச்சு ஒரு பெருமைப்படவே இல்லை. இதுதான் தேவ ஞானம். தேவ ஞானம் என்பது என்ன தெரியுமா? ஒரு சிக்கல் விழுந்த நூல் கண்டுக்குள்ள உங்களை விட்டுட்டாக்கா அந்த ஒரு கண்டு சிக்கலை எடுத்துட்டு முழு நூல் கண்டா கொண்டு வரணும். நூல் கண்டு அப்படியே பிரிச்சு போடுங்க, பிரிக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு கலக்குங்க, அப்புறம் அப்படியே அந்த நூலை எடுத்து அப்படி சுத்தி பாருங்க, ஆரம்பத்துல சுத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் அதை சிக்கல் எடுத்து இழுத்து உதறி விட்டு தரிச்சு அதை பிடிச்சி இதை பிடிச்சி இழுத்து கடைசி அதை ஒரு கண்டா மாத்துறது கஷ்டம். ஆனா தேவ ஞானம் இருந்தா இயேசுவுக்கு எப்படி கோடான கோடி மீன்களிலும் ஒரு மீன் வாயில இருக்கிற வெள்ளி பணத்தை கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சோ, அதே போல உங்க வாழ்க்கையில ஊழியத்துல கோடிக்கணக்கான நூல் கண்டு போல என்ன எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் கர்த்தர் கொடுத்த தேவ ஞானத்தினாலே சிக்கலையும் ஜெயிப்பீர்கள், அந்த நூலையும் கண்டாக மாற்ற முடியும். இதுதாங்க ஞானம். இதுலதான் ஆண்டவர் ஜாக்கிரதையா இருந்தார், தானியேல் ஜாக்கிரதையா இருந்தார். ஆனா லூசிபர் இதுல ஜாக்கிரதையா இருக்காததுனால அவன் தன் அதிகாரத்தை இழந்தான், ராஜ்யத்தை இழந்தான், சாத்தானாய் தள்ளப்பட்டான்.
அப்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் சொன்னேன் எரேமியா 31:28 படி ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே ஜாக்கிரதையாயிருந்த பல காரியத்தை சொன்னேன். தேவ பிள்ளைகளாகி நாம் எப்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த கிருபையினாலே அதற்கு ஏற்ற ஓமைகளையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறேன். நீங்கள் தேவனுடைய கிருபையினால் இனி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆண்டவரை போல ஜாக்கிரதை. நான் வேற யாரையுமே முன்மாதிரியா உங்களுக்கு காண்பிக்க விரும்பல. ஜாக்கிரதைக்கு ஒரே ஒருத்தர் நான் சொல்ல ஆண்டவர் தான் சொல்ல முடியும், அவரை போல. அதுக்கு இந்த வசனத்தை படிங்க. எந்த வசனம்? எரேமியா 31:28 படிங்க. நான் ஜாக்கிரதையா இருப்பேன் என்று கர்த்தரே அறிக்கையிட்டாரு. அது என்னையும் ஜாக்கிரதையாய் மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்தே அன்று ராத்திரி நேரம் மீண்டும் ஒரு விசையாய் நாங்களோட பொற்பாதத்தை முத்தம் செய்ய உம்மண்டையில் இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு இரக்கமும் தயவும் பாராட்டினதற்காக நன்றி. எரேமியா 31:28 சொல்லுவதை போல் நான் ஜாக்கிரதையாயிருப்பேன் என்று நீ சொன்னீரே, உம்மை போல ஜாக்கிரதையாயிருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுடைய சந்நிதியில் காணப்படுவதில் ஜாக்கிரதையாயிருக்க, விசுவாசத்தில் ஜாக்கிரதையாயிருக்க, தைரியத்தில் ஜாக்கிரதையாயிருக்க, எல்லாவற்றை விட தேவ ஞானத்தில் ஜாக்கிரதையாயிருக்க கர்த்தர் உதவி செய்யும். உமக்குள் இருந்த அந்த ஞானமும் தானியேலுக்குள் இருந்த அந்த ஞானமும் இயேசுவின் நாமத்தில் எங்களை நிரப்புவதாக, எங்களை ஆளுகை செய்வதாக உடைய கிருபை உண்டாகட்டும். நீ சகலத்தையும் செய்ய வல்லவே. தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். நாளை காலை இருட்டோடு ஜெபத்திலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து துதித்து உடைய கிருபையை பற்றி கர்த்தர் சொல்ல போகிற தீர்க்க தரிசனங்களை காலையில் வந்து கேட்க கர்த்தர் உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.